Hello friends, welcome to southernfoodtamil. இன்னைக்கு நம்ம southernfoodtamilல கேரளா ஸ்டைல் மீன் பொரிச்சது ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது நம்ம ரொம்ப சிம்பிள் and டேஸ்டியா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் southernfoodtamilல subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், ஆப்ஷனல் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு half லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை நம்ம இதில் மேரினேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வாவல் மீன் தான் எடுத்திருக்கேன், 1/2 kg ஒரே மீனாக. இதை வந்து பார்த்திங்கன்னா மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக அங்கங்கே இந்த மாதிரி நல்லா நடுவில் கோடு போட்டு வச்சுருக்கோம், அப்போ தான் வந்து மசாலா உள்ளே இறங்கும். இந்த மாதிரி 2 சைடுமே நல்லா தடவிட்டு இதை ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற விட போகிறோம். இப்போ பாருங்கள் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரைங் பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை உள்ளே சேர்த்து ஒரு சைடும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 சைடுமே மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதே ஆயில்லையே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்க, இதில் ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளி வெங்காயத்தோட நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய வாழை இலையை எடுத்து நல்லா அடுப்பில் இந்த மாதிரி வாட்டிக்கோங்க, அப்போ தான் நம்ம ஃபோல்டு பண்ணும்போது கிழியாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை கீழே ஒரு லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீன், திரும்பவும் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா, அந்த மீனை வந்து நல்லா கோட் பண்ணுற மாதிரி மசாலாவை வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இலையை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இலையை வந்து தீயில வாட்டினால தான் இந்த மாதிரி ஈஸியாக ஃபோல்டு பண்ண வருது, இல்லைன்னா இலை வந்து கிழிஞ்சிடும். இதை வந்து வாழை நாரால் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும், அதுக்காக பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம வாழை இலையில ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சைடும் 4 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. மூடி போடலன்னா எண்ணெய் மேலே தெரிக்கும் வாழை இலை வச்சுருக்கனால. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னொரு சைடும் திருப்பி போட்டு அந்த பக்கமும் ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயிலேருந்து எடுத்து இலையை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைல் மீன் பொரிச்சது சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.